எதற்கு பின்பு மேசியா நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு அவர் ரத்தம் சிந்தி மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி 40 நாளும் அப்போஸ்தலர்களுக்கு தம்முடைய சீஷர்களுக்கு நம்மிடத்தில் வந்த தம்முடைய ஜனங்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர் பரலோகத்துக்கு போன பிறகு 10ஆம் நாளிலே பெந்தேகோஸ்தே நாள் வரும். அந்த நாளிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னு தீர்க்கதரிசி யோவேலை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதைத்தான் சொல்லுகிறார். அதற்கு பின்பு இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றுக்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவருடைய ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரை